செல்லை வந்து ராபர்ட் ஹூக் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இது கார்க் செல்லில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். 1665 கண்டுபிடிச்சார். ஓகேங்களா. அப்புறம் செல்லில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ், அதாவது ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சில பண்புகளை வந்து பெற்றிருக்கும். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு பிளான்ட் செல் எடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு வடிவத்தை கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் லேயராக இருக்குது. அதே மாதிரி அது உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா. இப்போது இதில் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆர் பை கான்கேவ் ஷேப்பில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அமீபாய்ட் ஷேப், அமீபா வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா காலுமினார் ஷேப், அப்போ வந்து தூண் வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து காலுமினார் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தூண் வடிவத்தில் இருக்கும். நர்வ் செல்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து பெற்றிருக்கிறது தான் வந்து நர்வ் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக்கீட்ஸ். இப்போ ட்ரக்கீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரக்கீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரக்கீட்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து காணப்படும். அதுதான் வந்து எலாங்கேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்க டெரிடோஃபைட்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஜிம்னோஸ்பம்லேயும் இருக்கும். ரெண்டுத்துலேயும் வந்து இருக்கக்கூடியதாக வந்து இந்த ட்ரக்கீட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது மீசோஃபில் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்க லீவ்ஸில் வந்து இருக்கும். பொதுவாக லீஃபில் வந்து மீசோஃபில் செல்ஸ் தான் வந்து என்ன செய்யும், குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்கும், அது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த மீசோஃபில் செல்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அது உள்ளர சுற்றிலும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியோட் செல்ஸ் அண்டு யூகேரியோட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ப்ரோகேரியோட் செல்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், அதாவது லேக் நியூக்ளியஸ். இது வந்து உண்மையான உட்கரு வந்து காணப்படாது. அதே மாதிரி யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரோ அப்படின்னாலே ப்ரோ மீன்ஸ் ப்ராமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேரியோட்டிக் அப்படின்னாலே நியூக்ளியஸ், அப்போ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்கா பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். யூகேரியோட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா யூனாலே ட்ரூ அப்படி சொல்லுவோம். கேரியோட்டிக் அப்படின்னாக்க நியூக்ளியஸ். அப்போ உண்மையான உட்கரு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்க பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும், அதே மாதிரி ஃபங்கைலையும் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது பாக்டீரியா எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. இப்போ வந்து பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து கேப்சியூல் இருக்கும், அடுத்தது செல் வால் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் என்வலப் அப்படின்னு சொல்லுவோம். செல் என்வலப். இப்போ செல் வால், இப்போ பாக்டீரியா செல் வால் இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு லேயர் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சூல். இந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது கிளைகோ கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைகோ கேலிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பல பகுதியில் வந்து ஒட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த கிளைகோ கேலிக்ஸ்னு அப்படி சொல்லுவோம். இதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோ புரோட்டீன் அண்டு கிளைகோலிப்பிட்ஸ், கிளைகோப்ரோட்டீன் அண்டு கிளைகோலிப்பிட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கிறது வந்து கேப்சூல். அதுக்கு அடுத்த லேயராக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் வால். இப்போ செல் வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல் வால் இஸ் மேடப் ஆஃப். இப்போ பாக்டீரியல் செல் வால் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன், பெப்டிடோகிளைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெப்டிடோகிளைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட். இந்த பாலிசாக்கரைட் வந்து இதில் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைன், என் அசிட்டைல் மொராமிக் ஆசிட்ஸ், என்ஏஜி அண்ட் என்ஏஎம்னு சொல்லுவோம். என் அசிட்டைல் குளுக்கோசமைன், என் அசிட்டைல் மொராமிக் ஆசிட்லாம் வந்து இந்த செல் வாலில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ப்ரொடக்டிவ் லேயராக இருக்கக்கூடியதாக வந்து இதை சொல்லுவோம் இந்த பாக்டீரியாவில் இருக்கும். அடுத்த லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்லையும் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும்,
அதே மாதிரி பிளான்ட் செல் அனிமல் செல்லையும் பிளாஸ்மா மெம்பர் இருக்கும். அப்புறம் ப்ரோகேரியோட்லேயும் அண்ட் யூகேரியோட்லேயும் வந்து சேமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன், ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் லேயர். அது பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லலாம், ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா, ஆர் செல் மெம்பரேன் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து 3 என்வலப்பாக இருக்கிறது வந்து பாக்டீரியாவில் இருக்கிறது சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து அடுத்த லேயர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லம். ஃப்ளாஜெல்லம் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளாஜெல்லம் அப்படி சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன பார்ட் இருக்குன்னா பேசல் பாடி, அதே மாதிரி ஃபிலமெண்ட்டு, ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிலமெண்ட் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து ஹூக்ஸ் 3 லேயராக வந்து இருக்கும். பேசல் பாடி தான் வந்து பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து அட்டாச்சாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கோமோஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பைலி ஆர் ஃபிம்ப்ரியே. இது வந்து பார்த்திங்கன்னா பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படி சொல்லக்கூடியது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலி வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் பைலி. பைலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்ஸ் பைலி அப்படி சொல்லுவோம். இது வந்து கான்ஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி மூமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் ஃபிம்ப்ரியே அப்படி சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அடுத்த காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு. இது வந்து நியூக்ளியாய்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கிறது தான் வந்து நியூக்ளியாய்டு. அந்த நியூக்ளியாய்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படி சொல்லுவோம். இது பேர் என்னென்னா இன்சிபியன் நியூக்ளியஸ் ஆர் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகாது, ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து இதில் இருக்காது. இதுதான் வந்து நியூக்ளியாய்டு அப்படி சொல்லுவோம். அடுத்தது இங்கே வந்து ஒரு பிளாஸ்மிட் இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்மிட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ அப்படி சொல்லுவோம். பிளாஸ்மிடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இதுதான் வந்து பாக்டீரியாவோட செக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீசோசோமோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து மீசோசோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் லைக் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானா ஸ்டெயினை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா பர்பிள் கலரில் இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஸ்டெயினை வந்து அப்சர்வ் பண்ணாது, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து காணப்படும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாக்டீரியாவுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது இதில் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சர்க்குலர் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இதுதான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளியாய்டு இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் தான் வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ, அதுதான் வந்து ரெப்ளிகேஷனுக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் ரைபோசோம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம் வந்து 70S ரைபோசோம் தான் இருக்கும். அதில் வந்து எப்படி சப்யூனிட்டாக பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரைபோசோம் எடுத்துட்டிங்கன்னா லார்ஜ் சப்யூனிட், ஸ்மால் சப்யூனிட். லார்ஜ் சப்யூனிட் வந்து 50Sல இருக்கும், ஸ்மால் சப்யூனிட் வந்து 30S வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து பாலி ரைபோசோம்ஸ், நிறையா ரைபோசோம் இருந்தால் அது பேர் பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரைபோசோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூகேரியோட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் செல்வால் வந்து இருக்கும். அனிமல் செல்லில் வந்து செல்வால் வந்து இருக்காது. அதே மாதிரி பிளான்ட் செல்லில் வந்து சென்ட்ரியோல் வந்து இருக்காது. அனிமல் செல்லில் வந்து சென்ட்ரியோல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சென்ட்ரியோல் வந்து அதாவது சென்ட்ரோசோம் சொல்கிற பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிளான்ட் செல்லில் வந்து லார்ஜ் வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். அனிமல் செல்லில் வந்து ஸ்மால் வேக்யூல்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லலாம்.